हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्य पताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ததறின 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 ததரீர மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து விழித்து சீரிய சிங்கம் அறிவுத்து விழித்து பெருமையுள் போக எப்பாடும் பெருங்கரி மூரினி முருந்து முழங்கி புறப்பட்டு மூரினி முருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போதரி பூவை புவழ்னா போதருமா போதரி பூவை புவழ்னா உன் கோயில் நீங்கனே போதருளே உன் கோயில் நீங்கனே போதருளே கோபுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த கோபுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும். ஆண்டாள் போன பாசுரத்திலே எம்பெருமான் கட்டாட்சம் கிடைக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். எம்பெருமானின் அருள் நோட்டம் ஒன்றுதான் நமது பாப மூட்டைகளை எரித்து பொசுக்கி நமக்கு கைங்கரியத்தையும் பரமபதத்தையும் தரவுள்ள ஒரே மார்க்கமாகும். கண்ணன் கோகுலத்திற்கு எழுந்தருளிய பொழுது பசுக்கள் முதலில் வாட்டமாயிருந்தன. அங்கு உள்ளவர்களெல்லாம் இங்கே கோகுலம் ஆயர்பாடி வெறும் நெருஞ்சி முள்காடாக இருக்கிறது, பசுக்களுக்கு மேய்வதற்கு புல் சரியாக இல்லை என்று கூற, கண்ணன் ஒரு வினாடி மனதில் சங்கல்பித்து பசுக்களெல்லாம் வயிறார சாப்பிட வேண்டும், பால் நன்றாக கறக்க வேண்டும் என்று தியானித்து கண் துறந்து கோகுலத்தை ஒரு நோட்டமிடுகிறான். அவன் கட்டாட்சம் பட்ட உடனேயே அது நெருஞ்சிமுள் காடாக இருந்த கோகுலம் பசுக்கள் மேயும் நிலமாக மாறிவிட்டது. அங்கங்கே பசுமையான புல்களும் பசுக்களுக்கு தேவையான செடி கொடிகளும் வளர்ந்துவிட்டன. அப்படி கண்ணனுடைய கட்டாட்சத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஒரு நோட்டத்தாலே நெருஞ்சிமுள் காட்டை மேய்ச்சல் நிலமாக்கினான். அந்த கண்குளிர கட்டாட்சம் என்பது கண்ணனுடைய பெருமை. இதை ஆண்டாள்
அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று சாதிப்பது பாரத போர் செய்வது என்று தீர்மானமாயிற்று. அப்பொழுது கண்ணபிரானை காண்பதற்காக அவர் கட்டிலின் அருகே துரியோதனனும் விஜயனும் வந்து நிற்கிறார்கள். துரியோதனனுக்கு அவ்வளவு இஷ்டமில்லை என்றால் போலும் உதவி கிடைத்தால் நமக்கு ஜெயிக்க முடியும் என்பதால் கிருஷ்ண பரமாத்மாவை காண்பதற்காக செல்கிறான். விஜயனோ கிருஷ்ண பரமாத்மாவே சரணம் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் அனுகிரகம் வாங்க வருகிறான். அங்கே வரும்பொழுது கண்ணன் மெல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணன் எழுந்திருக்கும் வரை காத்திருக்க துரியோதனன் தலைமாட்டிலே காத்திருக்கிறான். விஜயனோ எம்பெருமான் திருவடியை பணிந்து திருவடியின் கீழே நிற்கிறான். கண்ணன் கண் துறந்து பார்க்க நேரே விஜயனை பார்க்கிறான். விஜயனெடுத்து என்ன விஷயம், என்ன வேண்டும், நான் ஒருவனாக வேண்டுமா இல்லை என் சைன்யம் முழுவதும் வேண்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது துரியோதனன் இல்லை இல்லை, நான் தான் முதலில் வந்தேன், நான் கேட்கிறேன் என்கிறான். அதற்கு கண்ணன், என் கண் விஜயன் மீதுதான் பதிந்தது, நான் யாரை முதலில் பார்த்தேனோ அவன் முதலில் கேட்கட்டும் என்று கூற துரியோதனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. விஜயன் கண்ணனுடைய சைன்யத்தை கேட்டுவிட்டாலோ அது துரியோதனனுக்கு வேண்டுமென்னு ஆசை, அதனால் துடிதுடித்து போகிறான். அப்பொழுது விஜயனோ, கண்ணா நீ ஒருவனே போரும், உன்னை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீதான் வேண்டும் என்று கேட்க துரியோதனுக்கு மகா சந்தோஷம். அவன் கிருஷ்ணனிடம் இருந்த சைன்யம் முழுவதையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு புறப்படுகிறான். அவனுக்கு கிருஷ்ணன் கூட இருந்தால் ஜெயம் நிச்சயம் என்பதை அவனால் உணர முடியவில்லை. கிருஷ்ண கட்டாட்சம் என்பது அவ்வளவு புண்ணியமும் பலப்பிரதமாயும் உள்ளதாகும். அதனால்தான் ஆண்டாள் கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய கிருபா கட்டாட்சத்தை, கிருபா வீக்ஷணத்தை பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் கிருபா கட்டாட்சம் தருவதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறார், அவர் வீட்சித்து கொண்டும் இருக்கிறார். ஆனால் நாம் தான் தயாராவதில்லை. இந்த சம்பவத்திலிருந்து பெரியோர்கள் கூறுவது, சயன திருக்கோலத்தில் இருக்கும் எம்பெருமானை திருவடி பக்கத்தில் நின்று சேவிக்க வேண்டும், தலைமாட்டின் பக்கத்தில் நின்று சேவிக்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் திருவடியை சரணடைந்து நிற்க வேண்டும். துரியோதனன் போல் அகங்கரித்து தலைப்பக்கம் நின்றால் அவனுக்கு உண்டான கதிதான் உண்டாகும். நமக்கு நல்லது நடந்து நாம் நல்ல வழியில் நடந்து பரமபதத்திற்கு போக வேண்டும் என்றாலும், நமக்கு காரியங்களெல்லாம் நடக்க வேண்டும் என்றாலும், எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் உள்ள கோயில்களில் திருவடி பக்கமாக நின்று தொழ வேண்டும். குருவாயூர் க்ஷேத்திரத்திலும் கிருஷ்ண பகவானுடைய திருஷ்டி, கிருஷ்ண பகவானுடைய அருள் நோட்டம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. எல்லோரும் நாம் விஸ்வரூபம் என சொல்லப்படும் நிர்மால்யத்தை தொழுவதற்கு கூட்டம் கூடி செல்கிறார்கள். அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையைப் போலே நம்மளை கடாட்சிக்கிறான். அந்த கடாட்சத்திற்காக உலகம் முழுவதும் அவன் கோவிலுக்கு சென்று வெளுப்பிலே காத்திருக்கிறது. அப்படி நாம் தொழும்பொழுது 7 அலங்காரம் சாத்திக்கொண்டு கிருஷ்ணன் சேவை அளிக்கிறார். அப்படி ஒவ்வொரு தரம் திருநடை துறக்கும் பொழுதும் அங்குள்ள பூஜாரிகள் நமது முகத்தில் தீர்த்தம் தெளித்து எம்பெருமான் கடாட்சம் விழுந்ததை, எம்பெருமான் கடாட்சம் கிட்டியதை உறுதிப்படுத்துகிறார்கள். குருவாயூருக்கு சென்று ஒரு தரமேனும் குழந்தை கண்ணனை கண்டு அவருடைய
கிருபா கடாட்சம் பெற்றுக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். இப்படி கிருஷ்ணன் கடாட்சிக்க பிரார்த்தித்த ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில், நீ சயனத்திலிருந்து நப்பின்னையோடிருந்து சேவை தந்தது போதும், அங்கே நின்று எங்களுக்கு கடாட்சிச்சது போரும், எழுந்து நடந்து வந்து உன்னுடைய சிம்ஹாசனத்தில் இருந்து கொண்டு நாங்கள் ஏன் வந்தோம் என்பதை ஆராய்வாயாக என்று இந்த பாசுரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறார். இனி இந்த பாசுரத்தின் சுருக்க அர்த்தத்தை பார்க்கலாம். மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையிலும் பேடையும் தானும் ஒரு வஸ்து எனலாம்படி ஒட்டிக்கொண்டு கிடந்து உறங்கா நின்ற வீரியமாகின்ற சீர்மையை உடைய சிங்கமானது உணர்ந்தெழுந்து நெருப்பு பறி பறக்கும்படியான கண்களை விழித்து ஜாதிக்குரிய பரிமளமுள்ள உலைமயிர்களானவை சிலும்பும்படி நாற்புறங்களிலும் புடைபெயர்ந்து அசைந்து சரீரத்தை உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை பண்ணி வெளியே புறப்பட்டு வருவது போல் காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய பிரானே, நீ உன்னுடைய திருக்கோவில் நின்னும் இவ்விடத்தேற ஆஸ்தானத்தில் எழுந்தருளி அழகிய சன்னிவேசத்தை உடைய லோகோத்தரமான சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்தருள வேணும், கிருபை செய்ய வேணும் என்று சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் அரங்கனானவன் கண்ணன் அல்லவா, ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் புறப்பாடு மனதில் கொண்டு ஆண்டாள் இதை பாடுகிறார். அங்கே அரங்கநாதன் புறப்படும் பொழுது ஜெய விஜயார் உள்ள வாசலிலிருந்து வெளியில் வரும்பொழுது சிம்மகதியை அனுஷ்டித்து வேகமாக படிக்கல் வந்து நின்று சேவை சாதிப்பார். அதை ஆண்டாள் வர்ணிக்கிறார். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்லோகம் சாட்சாத் பரவாசுதேவனாக எழுதியிருக்கும் எம்பெருமான் ரங்கேசனே, இங்கே சயனித்து கொண்டிருக்கும் திருவரங்கன் பரவாசுதேவனே, அங்கே ஓடுகிற விரஜா நதி காவேரியாக ஸ்ரீரங்கத்தில் ஓடுகிறது. அப்படியாக இங்கே வைகுண்டத்திலிருந்து பரவாசுதேவன் வந்து ரங்கநாதனாக சேவை சாதிக்கும் கோவில் வைகுண்டமே ஆகும். ஸ்ரீரங்கமே சாட்சாத் நாம் காணும் வைகுண்டமாக திகழ்கிறது என்று விவரிக்கிறது. இங்கே ஆழ்வார்கள் எம்பெருமானை கிடந்தவாறு இருந்தவாறு நடந்தவாறென்னே என்று வியக்கிறார்கள், அழகை விவரிக்கிறார்கள், அழகை கண்டு அற்புதப்படுகிறார்கள். அதேபோல ஆண்டாளும் ஒரு நடையழகிற்காக ஒரு பாசுரம் கட்டாட்சிக்க வேணும் என்று நினைத்து நடையழகிற்காக ஒரு பாசுரம் அனுகிரகித்திருக்கிறார். ஆண்டாளும் முன் பாசுரத்தில் உமது கட்டாட்சம் எங்கள் மேல் வேண்டும், அது மெதுவாக கண்ணை திறந்து வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கும் பொழுது கண்ணன் கண்ணை திறந்து கட்டாட்சிக்க முயன்ற பொழுது ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுகிறார். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இந்த பாசுரத்தில் இதுவரை சிம்மத்தை பற்றியே உள்ளது. இது சிம்ஹம் குகையிலிருந்து உறங்கி கிடந்து எழுந்து எப்படி வெளியில் கிளம்புமோ அதுபோல சிம்ம நடையோடு எம்பெருமான் வந்து இவர்களுடைய வந்த காரியத்தை ஆராய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். நீர் படுக்கறையில் நின்று எங்களை கட்டாட்சித்தால் அது படுக்கை அறை சத்தியம் ஆய்போகும். அதனால்
எழுந்து வந்து உமக்குரிய சிம்மாசனத்திலிருந்து எங்களுடைய காரியம் ஆராய வேணும் என்று சாதிக்கிறார். சாதாரணமாக படுக்கையறையில் பிரணயத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் பிராமணனையும் பசுக்களையும் பாதுகாப்பதற்காகவும் பொய் சொன்னாலும் அதை மெய்யாகவே எடுக்க வேணும் என்கிறது சான்றோர் வாக்கு. அதை நினைவு கூர்ந்த ஆண்டாள், இதுவரை சயன திருக்கோலத்தில் நப்பின்னையோடு இருந்தாய், நாங்களும் அதை சேவித்து மகிழ்ந்தோம். எங்களுக்கு நப்பின்னை பிராட்டியோட கடாட்சம் கிட்டிவிட்டது. அவர் இல்லை என்றால் எங்களுடைய பாபம் உமது கண்ணிற்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது அவர் எங்களுக்காக உம்மிடம் பேசியிருப்பார். ஆகையால் அங்கிருந்தே கட்டாட்சிக்காது படுக்கையறை வசனமாக இல்லாமல் சிம்மம் போல நடைபோட்டு உமக்குரிய சிம்மாசனத்திலிருந்து வந்த காரியம் என்ன என்று ஆராய வேணும் என்று சாதிக்கிறார் ஆண்டாள். இதிலே மற்ற ஆழ்வார்கள் பாடியிருப்பது போல் கிடந்தவாறு இருந்தவாறு நடந்தவாறே என்று அதிசயப்பட்டது போல் கிடந்த திருக்கோலம் சேவித்துவிட்டு வீடு நடை போட்டு வரவேண்டும் என்று பிரார்த்திக்கும் பொழுது முதலில் அவர் கட்டிலில் எழுந்து உட்கார வேண்டும். அப்படி உட்காரும்போது இருந்த திருக்கோலம் சேவிக்கலாம், அப்படியே நடந்து வரும்போது நடையடகியும் சேவிக்கலாம் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். இதில் ஆண்டாள் பாடியிருக்கும் சிம்மத்தை நரசிம்மாவதாரம் என்றும் கொள்ளலாம், எதிராஜ சிம்மத்தையும் கொள்ளலாம், ஆச்சாரியனாய எதிராஜ சிம்மத்தையும் கொள்ளலாம். ஆச்சாரிய சிம்மமான எதிராஜ சிம்மம் வெளியிலே ஒரு ராஜசிம்மத்தை போல நடந்து வந்து, ஆனால் எளியோரின் கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அவருக்கு உதவும் இளகிய மனம் போல கிருஷ்ணனும் வீடு நடை போட்டு வந்து சிறுமியாய எங்கள் குறையை தீர்க்க வேண்டும், நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்று சாதிப்பதாக கொள்ளலாம். இப்பொழுது பதார்த்தங்களை பார்க்கலாம். நல்ல மழை பெய்கின்ற காட்டிலே குகையில் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண் சிங்கம் உணர்ந்தவுடன் எழுந்து கோபமாக ஒரு பார்வை பார்த்து முன்காலை 2 அடி முன் வைத்து பின்காலையும் 2 அடி பின் வைத்து நீட்டி மேலே முதுகை ஒரு வளை வளைத்து வில்லாக வளைத்து சோம்பல் முறிக்கும். அந்த சோம்பல் போய்விட்டால் சிம்மம் எத்தனை தூரம் ஓடுவதற்கும் என்ன செய்வதற்கும் தயாராகிவிடும். அதுபோல கிருஷ்ண பகவானே, நீர் உறங்கி எழுந்து வந்து விட்டீர், வந்து எங்களுடைய காரியத்தை ஆராய்ந்தருள வேணும் என்று சாதிக்கிறார். அப்படி நீட்டி முழக்கி உடம்பின் சோம்பேறித்தனத்தை போக்கிவிட்டு தலையை நல்ல வண்ணம் ஆட்டி இருபுறமும் ஆட்டி பிடருமயிர்களை உதறி அதிலுள்ள பூச்சிகளை வெளியே தள்ளி பின் குகைக்கு வெளியில் வந்து இருபுறமும் நோக்கி யாராவது இருக்கிறார்களா என்று நோக்கி பின்னே திரிந்து நோக்கி அதற்கு பிறகுதான் சிம்மம் சமாதானமாக போகும். அதுபோல பீடு நடை இட்டு நடையழகை காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் இதெல்லாம் காம்பீரியத்துக்காக சாமியம் எடுத்துரைத்த ஆண்டாள் கிருஷ்ணன் நினைவு வரும்பொழுது உடனே மாற்றிக்கொண்டு அவன் சௌலபியனானல்லோ, அவன் மாதுரியனானல்லோ, அதனால் அருமையாக அருகில் இருந்து ரசிக்கத்தக்கவனானல்லோ, அதனால் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்று சாதித்தார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்னிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள். சிம்பொல நடை நடந்து வந்தாலும் நீ கண்ணன், உன்னுடைய ஹிருதயம் பூவை போன்று மிருதுவானது, அந்த பக்தர்களுக்காக வருந்துவது, அந்த கருணாமயமான ஹிருதயத்தை கொண்டு உமது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இந்த சிறுமிகளாய எங்களுடைய வந்த காரியம் என்ன என்று ஆராய்வீர்
என்று சாதிக்கிறார். ஆக மொத்தம் நீ சயனித்திருந்த இடத்திலிருந்து அருள வேண்டாம், பீடுநடை போட்டு வந்து உமக்குரிய சிம்மாசனத்திலிருந்து நியாயப்படி எங்களுடைய வந்த காரியத்தை ஆராய்வீராக என்று சாதிக்கிறார். இப்பொழுதே அவர் வந்த காரியம் என்ன என்று கூறவில்லை. ஏனென்றால் முதலில் சரணாகதி செய்துவிட்டு பின்தான் நாங்கள் குற்றேவல்கள், எங்களை கொள்ளாமல் போகாது, இட்டை பரகொள்வான் கோவிந்தா என்று சாதிக்கிறார். அதற்கு முன்பு 28வது பாசுரத்திலே சரணாகதி செய்துவிட்டு பிரார்த்திக்கிறார். இப்படி நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்வீராக என்று பிரார்த்தித்த ஆண்டாள் நாளை எம்பெருமானுக்கு புகழாரம் பாடி போற்றி பாடப்போகிறார், நாமஜபம் செய்யப்போகிறார். இதை நாளை பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய பாசுரத்தை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரி சிங்கம் அறிவுத்தத்தை ஒழித்து வேறுமை எருபொங்க எப்பாடும் பேந்துரி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போப்புடைய சீரி சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஹரி ஓம். ஸ்ரீமத் கோதாயை நமஹ.